ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த வார தியேட்டர்ஸ்ல ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான துரந்தர் தி ரிவெஞ்ச் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். துரந்தர் படத்துடைய முதல் பாகத்தை நீங்க பார்த்துட்டு இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துல ஒரு நல்ல கனெக்ட் அப்படின்றது இருக்கும், படமும் புரியும். முதல் பாகம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பார்க்காதவங்க செக் பண்ணிட்டு இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். முதல் பாகத்துல ஹீரோ ஒரு ஸ்பையா பாகிஸ்தானுக்குள்ள போய் ரஹ்மான் அப்படின்ற ஒரு டான் கம் பொலிட்டீஷியனை கருவறுத்துட்டு அந்த இடத்துக்கு ஹீரோ முன்னேறாரு. இந்த பாகத்துல மிச்சமுள்ள வில்லன்களை கருவறுக்கிறதுக்காக கிளம்புறாரு. இதுக்கப்புறம் நான் இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்டான ஒரு படம் தான். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட், செட் பீசஸ், ஆர்ட் ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அத்தன்டிக்காவும் நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துடைய செல்லிங் பாயிண்ட் அப்படின்றது வயலண்டான சீக்வன்ஸ் தான். குவின்டன் டாரன்டினோ படங்கள்ல வர மாதிரி வயலண்டான சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிராஃப்டிங் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. அது ஸ்டேஜ் பண்ண விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. அது பார்க்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். குறிப்பாக ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டாப் நாச்சா இருந்தது பார்க்கிறதுக்கு. படம் முழுக்கவே நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குதான் செய்து, அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. ரன்வீர் சிங் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் அண்ட் எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே டாப் நாச்சான ஒரு ஆக்டிங் வந்து கொடுத்திருக்காரு. இந்த படத்தை அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக ஹோல்ட் பண்ணிருக்காரு. அர்ஜுன் ராம்பால், மாதவன், சாரா, சஞ்சய் தத், ராகேஷ் பேடி எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. அவங்களோட ரோல்ஸ்க்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். முதல் பாகத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிக்குமோ எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா இந்த படத்துலயுமே இருக்கும். செகண்ட் பார்ட்டுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துடைய செகண்ட் ஆக்ட்ல சில சீக்வன்சஸ்லாம் வந்து டிராகிங்கா இருக்கும். அது கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த படத்துல போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு, சோ மிஸ் பண்ணாம பாருங்க. படம் முழுக்கவே லாஜிக்கல் லூப்பல்ஸும் நம்பகத்தன்மை குறைவான காட்சிகள் இருக்கதான் செய்யுது. ரன்வீர் சிங், சாரா இவங்க ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப்ல அந்த எமோஷனல் கனெக்ட் அப்படின்றது மிஸ்ஸிங்கா இருக்கு. ஓவரால் இந்த படமே பாத்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு மெசேஜ் படம் போற பக்கத்துல பாத்தீங்கன்னா ஹிந்து வர்சஸ் முஸ்லீம் அப்படின்ற மோடுக்கு போய் ஒரு ப்ரோபகண்டா மூவியா இந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. அதுவும் இந்த எலெக்ஷன் டைம்ல. ஆமா, எலெக்ஷன் டேட்டே அறிவிச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு ப்ரோபகண்டா மூவியை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு எலெக்ஷன் கமிஷன் தூங்குகிறதா அப்படின்னு தான் கேள்வி கேட்க தோணுது. இந்த படத்துல சொல்லப்பட்ட அந்த பாலிடிக்ஸ்க்கும் நமக்கு வந்து உடன்பாடு இல்ல. சோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டுமே இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கு. 2026 வெளியான சிறந்த படங்கள்ல இந்த படமும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அடர்கானட்ல இருந்தாலுமே பிளட் வயலன்ஸ் அதிகமாவே இருக்கு. சோ அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. துரந்தர் தி ரிவெஞ்ச் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.